மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். அடுத்ததாக என்எம்எம்எஸ்க்கு வந்துட்டு ஒரு கணக்கு பார்க்கலாம். என்ன கணக்கு பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இதை பாருங்கள், இந்த 109வது கணக்கு பார்க்கலாம். இந்த 109வது கணக்கு என்ன கணக்கு என்ன, 9 ஸ்கொயருக்கும் 9 ஸ்கொயருக்கும் 10 ஸ்கொயருக்கும் இடையில் உள்ள இயல் எண்களின் எண்ணிக்கை. இடையில் உள்ள இந்த வார்த்தையை நல்லா பார்த்துக்குங்க. இடையில் உள்ள இயல் எண்கள்னால் நார்மலாக அந்த 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் இயல் எண்கள்னு சொல்லுவாங்க. அதனால் அது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அது 1க்கு மேலே தான் அந்த நம்பர் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த இடையில் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ வந்துட்டு இந்த கணக்கை ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஒர்க் அவுட் பண்ணாக்கா இந்த 9 ஸ்கொயர் அதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்துட்டு 10 ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். நமக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சிருந்தால் இதை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? நம்ம வந்துட்டு பொதுவாக வந்துட்டு இந்த ஸ்கொயர் நம்பர், அதாவது வர்க்க எண்கள் குறைஞ்சது ஒரு 20 வரைக்குமாவது 20 ஸ்கொயர் வரைக்குமாவது நம்ம வந்துட்டு தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கணும். சரியா? அப்போ தான் வந்துட்டு நம்ம கணக்கு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு போட முடியும். இந்த 20 வரைக்குமாவது கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க. சரியா? இப்போ வந்துட்டு இந்த கணக்குக்கு வந்துட்டு என்ன வரும், 9 ஸ்கொயர் அப்படின்னாக்கா 81 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? சரி, அடுத்ததாக வந்துட்டு 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர்னால் 10 × 10 என்ன வரும், 100 வரும். சரியா? 100 வரும். சரியா? இப்போ வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு இது இந்த 81க்கும் 100க்கும் இடையில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை இயல் எண்கள் இருக்குது, இயல் எண்ணா நம்பர் தான், எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம என்ன பண்ணுவோம், 100 - 81ன்னு கழிப்போம் இல்லையா? 100 - 81 அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சாக்கா நமக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு 19 வரும். சரியா? எல்லோரும் வந்துட்டு 19 அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பீங்க. 19 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா அந்த ஆன்சர் வந்துட்டு தப்பு. சரியா? இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 9 ஸ்கொயருக்கும் 10 ஸ்கொயருக்கும் இடையில் இருக்கக்கூடிய நம்பரை தான் கேட்குறாங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணணும், இந்த 81ன்னு வந்துட்டு வருதா, இதை ஸ்கொயர் பண்ணும்பொழுது இது வந்துட்டு 100ன்னு வருது இல்லையா? நம்ம நம்பரை வந்துட்டு இதுக்கு இடையில் இருக்கிற நம்பர்னால் 82லேருந்து நம்ம 99க்குள்ளே இருக்கிற நம்பரை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கணக்குகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு விரல் விட்டே கூட்டிடுங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு 100 - 81 அப்படி போடும்பொழுது சில நேரம் தப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு விரல் விட்டே எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்தீங்கன்னா 18 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 18 தான் ஆன்சர். இங்கே இருக்கக்கூடிய இந்த டேர்மை வந்துட்டு பாருங்கள். இடையில் தான் கேட்டிருக்கிறாங்க. இடையில்னும் போது இந்த நம்பருக்கும் இடையில் வரக்கூடிய நம்பர் இந்த 81க்கும் 100க்கும் இடையில் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு பாயிண்ட். ஒரு வேளை 9 ஸ்கொயருக்கும் 10 ஸ்கொயர் வரை உள்ள 9 ஸ்கொயரிலிருந்து 10 ஸ்கொயர் வரையில் உள்ள இயல் எண்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்கனாக்கா கணக்கு என்னென்னா, அப்போ தான் வந்துட்டு 100 வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். 81லேருந்து 100 வரைக்கும் கணக்கு எடுத்துக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ட்விஸ்ட்டுங்க. இதை வந்துட்டு சரியாக கவனிக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் போடுவீங்க, ஆனால் அந்த ஆன்சர் வந்துட்டு தப்பாக இருக்கும். இப்போ இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்து கவனமாக வந்துட்டு போடுங்க. இந்த கணக்குக்கு அப்போ ஆன்சர் வந்துட்டு 18. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கையிலேயே வந்துட்டு விரல் விட்டு எண்ணிக்கிங்க. 82லேருந்து 99க்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா 100 - 81 போட்டிங்கன்னா 19ன்னு வரும். இது கூட இன்னொரு 1 வந்துட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா வர்றது தான் ஆன்சரு. சரியா? இந்த மாதிரி போட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகுனாக்கா நீங்கள் விரல் விட்டே வந்துட்டு எண்ணிக்கிங்க. சரியா? அடுத்ததாக இன்னொரு கணக்கு வந்துட்டு இதிலே பார்த்துக்கலாம். இன்னொரு கணக்கு இதுக்கு கீழே இருக்கிற கணக்கு பாருங்கள். 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஃபார்முலா. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள ஃபார்முலா 2 வருஷத்துக்கான ஃபார்முலா 2 வருஷத்துக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருந்தாங்கன்னா அதில் இருக்குது பார்த்துங்க. P × R/100 அதனுடைய அடுக்கு 2 இதுதான் வந்துட்டு அதோடய ஃபார்முலா. P ப்ராக்கெட்டில் R/100 அது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி மேலே ஸ்கொயர் போட்டிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு இதனுடைய ஃபார்முலா. டைரக்ட் ஃபார்முலாவை தான் இப்படி கேட்டிருக்கிறாங்க. சரியா? 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னாக்கா இந்த ஃபார்முலா வந்துட்டு வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே தனி வட்டிக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா போட்டிருக்கிறோம். தனி வட்டி = என்ன ஃபார்முலா? P
NR டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரியான ஃபார்முலா தான் இது. இது வந்துட்டு தனி வட்டிக்கான ஃபார்முலா. தனி வட்டின்னா என்னன்னாக்கா, இப்போ நான் வந்துட்டு ஒரு ரூ. 1,00,000 கடன் வாங்குறேன். எவ்வளோ % வட்டி? 10% வட்டி விகிதத்துக்கு நான் கடன் வாங்கினேன்னாக்கா, நான் வட்டி மட்டும் ஒரு வருஷத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ வந்துட்டு எவ்வளோ கட்டணும்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் தனி வட்டி. சரியா? இப்போ கூட்டு வட்டினா என்னன்னாக்கா, இப்போ நம்ம பேங்க்கில் போயிட்டு கடன் வாங்குறோமா, கடன் வாங்கல. ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறோம். எதுக்காக போடுறோம்? வட்டிக்காக போடுறோம். அந்த வட்டி வந்துட்டு தனி வட்டி இருக்குது, கூட்டு வட்டி இருக்குது. இப்போ வந்துட்டு அது கூட்டு வட்டினா என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வந்துட்டு பேங்க்கில் போய் ஒரு ரூ. 1,00,000 போடுறோம். ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் போடுறோம் அப்படின்னாக்கா, எவ்வளோ வருஷத்துக்கு? 1 வருஷத்துக்கு போடுறோம் அப்படின்னாக்கா, ரூ. 1,00,000க்கு 10% வட்டினாக்கா வந்துட்டு ஒரு ரூ. 10,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூ. 10,000 வரும். அப்போ வந்துட்டு அந்த 10,000 என்னாகும்? அந்த அசலா கூட சேர்ந்து 1,10,000 மாறிடும். 1,10,000 மாறி அடுத்த வருஷத்துக்கு இந்த 1,10,000க்கான வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கணக்காகும், கால்குலேட் ஆகும். அந்த 10,000த்துக்கும் சேர்ந்து வந்துட்டு வட்டி வந்துட்டு வரும். அதுதான் வந்துட்டு கூட்டு வட்டி. சரியா? தனி வட்டினா எப்படின்னாக்கா, இந்த 10,000த்துக்கு மட்டும் வருஷம் வந்துட்டு இப்போ 10,000த்துக்கு 10% வட்டினா 10,000 வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆனால் அதுக்கு அசலாக கூட சேர்க்க மாட்டாங்க. அடுத்த வருஷத்துக்கு வரும்போது அந்த 1,00,000த்துக்கான 10% வட்டி தான் வந்துட்டு வெறும் 10,000 மட்டும்தான் வந்துட்டு நமக்கு தருவாங்க. ஆனால் இதே வந்துட்டு கூட்டு வட்டினா என்னென்னாக்கா, ஃபஸ்ட்டு வருஷம் வந்துட்டு 1,00,000த்துக்கு ரூ. 10,000 வருதுன்னா, அந்த அந்த ரூ. 10,000 வந்துட்டு அதா கூட வந்துட்டு சேர்த்துக்குவாங்க. அந்த 1,00,000 கூட சேர்த்துக்குவாங்க. சேர்த்துட்டு அதுக்கும் வந்துட்டு 10% வட்டி கணக்கு பண்ணி, அடுத்த வருஷத்தில் வந்துட்டு 10,100 அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். சரியா? இதுதான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசம். சரியா? அடுத்து வேறு கணக்குகளில் வந்துட்டு சந்திக்கலாம். பாய்.